ஈசிஆர் சாலை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையான உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்வதற்காக முடிவெடுக்கப்பட்டது கூறப்படுகிறது. ஏன் இந்த திடீர் முடிவு? கூடுதல் விவரங்கள். ராம்குமார், திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட சாலை ரத்து என ஒரு தகவல் இருக்கிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்போது சென்னையில் உயர்மட்ட பாலம் அமைப்பதில் முறைகள் நடைபெற்றிருப்பதாகவும் அதை தோண்டி எடுக்கும் போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவருவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் இன்று மிக முக்கியமாக நடைபெற்ற அமைச்சரை கூட்டத்தில் திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட சாலை மேம்பாலம் 13.3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த ஆட்சியில் ஒப்பந்தம் கோரப்பட்டது. 2100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒப்பந்தம் கொடுப்பதில் முறைகேடு நடந்திருப்பதாக புதிய ஆட்சி வந்த பிறகு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த ஒப்பந்தத்தை ஆய்வு செய்யும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி இந்நிலையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஈசிஆர் சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை அமைக்கப்பட்டிருந்த உயர்மட்ட சாலை மேம்பாலம் ரத்து செய்யப்படுவதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. ஏனென்றால் மிக முக்கியமாக கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தமா இருக்கிறது. இது மிக முக்கியமாக இது ரத்து செய்ய வேண்டும் என்றால் அமைச்சர்கள் தான் ஆலோசனை மேற்கொண்டு ரத்து செய்யக்கூடிய சூழலில் தான் தற்போது இந்த அமைச்சரவையில் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் அதை கேன்சல்டு என தெரிவித்ததாக கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக இந்த திட்டம் என்பது செயல்படுத்த என்றால் மிக முக்கியமாக நீளம் அகலம் 13.3 மீட்டர் நீளமும் 4 வழி மேம்பாலம் அகலம் 17.25 மீட்டர் உயரம் 5.5 மீட்டர் எனவும் செலவு மட்டுமே 2100 கோடி என தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சிகளின் போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதல்வர்கள் அதை மிக மிக அடிக்கல் நாட்டியிருந்தால் அந்த அடிப்படையில் தேவையற்ற தெரிவிக்கப்பட்டு தற்போது கேன்சல்டு என தெரிவித்திருப்பதாக அமைச்சர்கள் முடிவெடுப்பதாக தகவலாக இருக்கிறது. மிக முக்கியமாக திட்டம் என்பது எது போன்ற பிரச்சனை உள்ளிருப்பது உள்ளிட்ட குறித்து விவரங்களை குறிப்பாக அரசு தெரிவிக்குமா என்ற கேள்விகளில் தான் தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ராம்குமார், ஈசிஆர் சாலை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையான உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்வதற்காக முடிவெடுக்கப்பட்டது கூறப்படுகிறது. ஏன் இந்த திடீர் முடிவு? கூடுதல் விவரங்கள். ராம்குமார், திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட சாலை ரத்து என ஒரு தகவல் இருக்கிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்போது சென்னையில் உயர்மட்ட பாலம் அமைப்பதில் முறைகள் நடைபெற்றிருப்பதாகவும் அதை தோண்டி எடுக்கும் போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவருவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் இன்று மிக முக்கியமாக நடைபெற்ற அமைச்சரை கூட்டத்தில் திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட சாலை மேம்பாலம் 13.3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த ஆட்சியில் ஒப்பந்தம் கோரப்பட்டது. 2100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒப்பந்தம் கொடுப்பதில் முறைகேடு நடந்திருப்பதாக புதிய ஆட்சி வந்த பிறகு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த ஒப்பந்தத்தை ஆய்வு செய்யும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி இந்நிலையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஈசிஆர் சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை அமைக்கப்பட்டிருந்த உயர்மட்ட சாலை மேம்பாலம் ரத்து செய்யப்படுவதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. ஏனென்றால் மிக முக்கியமாக கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தமா இருக்கிறது. இது மிக முக்கியமாக இது ரத்து செய்ய வேண்டும் என்றால் அமைச்சர்கள் தான் ஆலோசனை மேற்கொண்டு ரத்து செய்யக்கூடிய சூழலில் தான் தற்போது இந்த அமைச்சரவையில் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் அதை கேன்சல்டு என தெரிவித்ததாக கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக இந்த திட்டம் என்பது செயல்படுத்த என்றால் மிக முக்கியமாக நீளம் அகலம் 13.3 மீட்டர் நீளமும் 4 வழி மேம்பாலம் அகலம் 17.25 மீட்டர் உயரம் 5.5 மீட்டர் எனவும் செலவு மட்டுமே 2100 கோடி என தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சிகளின் போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதல்வர்கள் அதை மிக மிக அடிக்கல் நாட்டியிருந்தால் அந்த அடிப்படையில் தேவையற்ற தெரிவிக்கப்பட்டு தற்போது கேன்சல்டு என தெரிவித்திருப்பதாக அமைச்சர்கள் முடிவெடுப்பதாக தகவலாக இருக்கிறது. மிக முக்கியமாக திட்டம் என்பது எது போன்ற பிரச்சனை உள்ளிருப்பது உள்ளிட்ட குறித்து விவரங்களை குறிப்பாக அரசு தெரிவிக்குமா என்ற கேள்விகளில் தான் தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ராம்குமார், நௌசார், தகவலுக்கு நன்றி.